ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி ரீசனிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் சீரிஸ் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு நம்பர் சீரீஸில் மொத்தமே ஆறே ரூல்ஸ் தான். அதில் என்னென்ன மாடல் உங்களுக்கு கேட்பாங்க, ஈஸியாக எப்படி அதை நம்ம 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ணலாம், மொத்தமே ஆறே ரூல்ஸ் தான். அதில் அதை தாண்டி கொஷின் வரதுக்கு எதுவுமே சான்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வாங்க. ஏன்னா அது தெரியாமல் இதை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த இதோட ஹெட்டிங்கே என்ன, ஃபைண்டிங் த ராங் நம்பர் இந்த சீரீஸ். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸில் உள்ள ராங் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த சீரீஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சால் தானே அதில் உள்ள ராங் நம்பரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல அதுதான் ஹவு டு சால்வ் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க. இப்போ நம்ம ராங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு சீரீஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, மெத்தட்லாம் புதுசு கிடையாது. ஆல்ரெடி நம்ம என்னென்ன இருக்குது, எந்தெந்த மாடலில் மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா. சேம் அதே பேட்டர்னில் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த நம்பர் நமக்கு தப்பாக இருக்கோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 1 1 2 6 24 96 720. ஸோ ஆல்ரெடி நாங்கள் அந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டோம், ஒரு அந்த 6 ரூல்ஸில் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். அது என்ன, மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாகவே அங்கே மல்டிப்ளிகேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகுன்றதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இப்போ பாருங்கள், இங்கே 1 × 1 1, அப்போ 1 × 2 2, அடுத்து 2 × 3 6, 6 × 4 24, 24 × 5 என்ன கிடைக்கும், 120. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 96. சரி, நம்ம அடுத்தும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு 5னா அடுத்து இன்ட்டு 6. ஸோ கிடச்சிருக்க ஆன்சர் 120. அந்த 120 கூட 6 போட்டால் 720. ஸோ நமக்கு இங்கே தப்பான ஆன்சர் அப்போ என்னது, 96. ஏன்னா அந்த 96 அப்படின்றது வர வேண்டிய இடத்துல என்ன வரணும், 120. இவ்வளோ தான் ராங் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறது. அடுத்தது பாருங்கள், 3 7 15 27 63 127 255. பாருங்கள், இதுலேயும் நமக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக மல்டிப்ளிகேஷனே ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன வரலாம், இன்ட்டு 2 + 1 போட்டால் என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அதேமாதிரி நம்ம அடுத்தவன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்ட்டு 2 + 1 15, இன்ட்டு 2 + 1 என்ன கிடைக்குங்க, 31 தான் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். இன்ட்டு 2 + 1, அப்போ 31 × 2 + 1 63, அது கரெக்டாக வருது. இன்ட்டு 2 + 1 127, இன்ட்டு 2 + 1 255. ஸோ எல்லாமே கரெக்டாக வந்துடுது. 27 இருக்க வேண்டிய இடத்துல மட்டும் என்ன கிடைக்கி, 31. அப்போ நமக்கு இங்கே ராங் ஆன்சர் 27. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், 19 26 33 46 59 74 91. ஸோ இங்கே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ என்ன கிடைக்கிது பாருங்கள், 7. அடுத்தது இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 7, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 13, இது ரெண்டுக்கும் 13 15 17. ஸோ டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இங்கே பாருங்கள், நமக்கு ஆட் நம்பர்ஸாக போகுது. இங்கேயும் 7, ஆனால் இந்த 2 இடத்துலையும் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அது என்னன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதில் நம்ம பாருங்கள், 7 இருக்குது. அப்போ ஒவ்வொரு நம்பர் விட்டு ஆட் நம்பராக வருதுன்னா இங்கே என்ன வரணும், 9 வரணும் இல்லையா. அதேமாதிரி நம்ம செக் பண்ணிப்போம். இங்கே என்ன வரணும், 9 வரணும், 11 வரணும். அப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கா, 7 9 11 13 15 17 அந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக இல்லைன்னா அடுத்து வேறு ஏதோ தான் ட்ரை பண்ணுவோம். அப்போ இங்கே 9 வச்சிங்கன்னா 26ம் இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது, அதுக்கும் 9 என்ன டிஃப்ரென்ஸ் வரணும், 9 வரணும். அப்போ இங்கே 35 இருந்தால் தானே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 9 கிடைக்கும். அடுத்தது அப்போ 46க்கும் 35க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 11 வந்துடுதா. அவ்வளோதான். அப்போ இது கரெக்டாக வருது. அப்போ நம்ம இங்கே தான் இந்த 33ன்ற நம்பர் தான் தவறு. ஏன்னா அங்கே வந்து என்ன வரணும், 35 வரணும். அப்போ இங்கே ராங் நம்பர் 33. அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்தது பாருங்கள், 190 166 145 128 112 100 91. ஸோ இதுக்கு நம்ம செக் பண்ணலாமா, டிஃப்ரென்ஸ் செக் பண்ணலாமா. 24 இங்கே என்ன கிடைக்கி, 21. அடுத்து இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கி, 18. அடுத்து இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கி, 17. இங்கே 17, இங்கே 16, அடுத்தது இங்கே 12, இங்கே 9. ஸோ இதுலேயும் உங்களுக்கு 24 21 3 டிஃப்ரென்ஸில் இருக்குது. அடுத்து இங்கேயும்
12ம் 9ம் 3ன்ற டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஆனால் நடுவில் மட்டும் 3ன்ற டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு இதுலேயும் வரலை. அப்போ 3ன்ற டிஃப்ரென்ஸ் வர மாதிரி இப்போ நம்ம வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, 24 21 இருக்கு இல்லையா? அப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் 3 வர மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஃப்ரென்ஸ் 3 வரணும்னா இந்த இடத்துல என்ன வரணும், 18, இந்த இடத்துல என்ன வரணும், 15. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். அப்போது 145க்கும் 128க்கும் டிஃப்ரென்ஸ் 18 வரணும். அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கணும், 127 இருந்தால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 18 வந்துருமா? அடுத்தது இங்கேயும் பாருங்கள், 127க்கும் 112க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 15 வந்துடுது. அப்போது நமக்கு கரெக்ட் ஆன்சர் 127. 8 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும், 127 இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ராங் ஆன்சர் 128. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், 1 3 10 21 அப் டு 2 7 17 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்த உடனே என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம், மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 1 × 3 1 × 2 + 1 3. அடுத்தது 3 × 3 + 1 10. 10 × 4 + 10 10 × 2 + 1 தான் என்ன வருது, 21. அடுத்து 21 × 3 + 1 64. 64 × 2 + 1 129. 129 × 3 + 1 388. 388 × 2 + 1 777. ஸோ நம்ம வரிசையாக ஃபஸ்ட்டு ரெண்டு இதுக்கு 2 3 2 3ன்னு வந்தது இல்லையா? ஸோ அந்த பேட்டர்னில் ஃபுல்லாக இப்போ நம்ம சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல 3 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3 இருக்குது, 3 இருக்குது, 10 இருக்குது, 10 இருக்குது, 21 இருக்குது, 21 இருக்குது, 64 இருக்குது, 64 இருக்குது, 129 இருக்குது, 129 இருக்குது. ஆனால் இங்கே 388 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 356 இருக்குது, 777 இருக்குது, 777 இருக்குது. ஸோ நம்ம பேட்டர்ன் முதல் 4 நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லாக முதல்ல சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல என்ன இருக்குது, 388 வர வேண்டிய இடத்துல 356 இருக்குது. அப்போ அந்த இடத்துல ராங் நம்பர் 356. அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள், 6 12 48 100 384 7 8 68 3072. ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தாலும் எனக்கு மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 6 × 2 12, 12 × 4 48. அப்போ இங்கேயும் 12 to 4 வருது. அப்போ 6 போட்டிங்கன்னா 42 × 6 வந்து உங்களுக்கு இந்த நம்பர் வராது. ஸோ இது ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த ரெண்டு நம்பருக்கும் செக் பண்ணுவோம். 100க்கும் 316க்கும் 384க்கும் அதே மாதிரி வராது. ஸோ நம்ம லாஸ்ட் உள்ளதை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே இந்த ரெண்டையும் பாருங்கள், × 2 போட்டால் இது கிடைக்கும், அடுத்து × 4 போட்டால் இது கிடைக்கும். அப்போ நடுவில் உள்ள ரெண்டு டிஃப்ரென்ஸுக்கும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். 2 4 2 4 மாற்றி மாற்றி வருது. அப்போ இங்கேயும் 2 4 மாற்றி மாற்றி வரணும் இல்லையா? அப்போது 1 2 48 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும், 76. 76 அகெயின் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 324 கிடைக்கும். அப்போது அந்த இடத்துல ராங் நம்பர் என்ன, 100. ஏன்னா அங்கே 76 வரணும். அப்போ ராங் நம்பர் 100. இவ்வளோ தான் நமக்கு ராங் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ இதுலேருந்து நான் இப்போ உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஷினையும் சால்வ் பண்ணிவிட்டு இதில் ராங் நம்பர் எது அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.